விடியல் தரும் விளையாட்டு பலம். இந்த விடியல் தின விளையாட்டு வளத்தினூடாக உங்களை நிறைய ஸ்கோர் விவரங்களோடு சந்திக்கணும், நிறைய முக்கியமான விஷயங்களோடு சந்திக்க போகிறோம். பிரெஞ்சு பகிரங்க டென்னிஸ் போட்டியின் முக்கியமான போட்டிகள் நேற்றைய நாளிலும் இடம்பெற்றன. அந்த போட்டிகளை பார்ப்பதற்கிடையில் நாங்கள் இன்னும் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயங்களாக இன்றைய தினம் பள்ளிக்கலையில் இடம்பெறுகின்ற முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி பற்றி பார்க்க போகிறோம். இலங்கை பாகிஸ்தானிய அணிகளுக்கு இடையிலான தொடர் இன்றைய தினம் ஆரம்பிக்கிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடர். முதல் 2 போட்டிகளும் பள்ளிக்கலையில், அதைத் தொடர்ந்து வருகின்ற 3 போட்டிகளும் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில். எனவே இந்த போட்டிகளை பார்க்க செல்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்காக உங்கள் வெற்றியின் விடியல் வழங்குகின்றது. நேற்றைய தினம் மஹேல ஜவதன பத்திரிகையாளர் சந்திப்பில் போது தெரிவித்திருந்தார், மிஸ்பாவுல் தலைமையிலான பாகிஸ்தானிய அணிக்கு கூடுதலான வாய்ப்புகள் இருப்பதாக. காரணம் அந்த அணி தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்றுக் கொண்ட அணி. உங்களுக்கு தெரியும், இறுதியாக இலங்கையும் பாகிஸ்தானும் சந்தித்துக் கொண்ட 6 போட்டிகளில் 4 போட்டிகளில் இலங்கை தோற்று போயிருக்கின்றது. இந்த 5 போட்டிகளில் இதில் 4 போட்டிகள் மத்திய கிழக்கில் இலங்கைக்கு தொடர்ச்சியாக பெறப்பட்ட தோல்விகளாக அமைந்திருந்தன. எனவே அந்த காயத்திலிருந்து இலங்கை அணி மீள்வதற்கு இலங்கை அணிக்கு இந்த வெற்றிகள் தேவைப்படுகின்றன. ஆஸ்திரேலியாவில் வைத்து லஹிரு திருமனை, தினேஷ் சந்திமல் ஆகியோர் இலங்கை அணியை தூக்கி நிறுத்தியிருந்தார்கள். ஆனால் சகோதர வீரர்களின் சிறப்பான பங்களிப்போடு ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற சிபி முக்கோண தொடரில் இந்தியாவை வெளியே தள்ளி ஆஸ்திரேலியாவை இறுதிப் போட்டியில் இலங்கை சந்தித்தது. ஆனால் இறுதிப் போட்டிகளில் இலங்கையால் ஆஸ்திரேலியாவின் படத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் போனது. இப்பொழுது என்ன செய்யலாம் என்ற கேள்வி இங்கே முக்கியமாக எழுகிறது. இலங்கையில் தனது சொந்த மைதானத்தின் ஆடுகளங்களை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளும் என்பது கேள்வி. ஆனால் இந்த 2 அணிகளையும் பொறுத்தவரையில் பிரித்தெடுப்பதற்கு பெரிதாக ஒரு விஷயம் இல்லை. பாகிஸ்தானின் பந்து வீச்சு கொஞ்சம் பெரிதாக மேலே தெரிகின்றது என்பது கவனிக்கக்கூடியது. இலங்கையில் இதுவரைக்கும் வெளிநாட்டு அணிகள் வந்து விளையாடிய ஒருநாள் சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் பாகிஸ்தானிய அணி மட்டுமே இலங்கைக்கு ஓரளவு இலங்கையின் சவால்களுக்கு இலங்கையின் ஆடுகளங்களில் ஈடுகொடுத்துக் கொண்ட அணியாக இருக்கின்றது. இனி அணிகளை பொறுத்தவரையில் வெற்றிகளை விட தோல்விகள் அதிகம். பாகிஸ்தான் வெற்றியின் தோல்வியின் சரிசமனாக பெற்றுள்ளது. பாருங்கள், 28 போட்டிகளில் பாகிஸ்தான் 13 வெற்றிகள் 13 தோல்விகள். இதற்கு அடுத்தபடியாக ஓரளவு சொல்லக்கூடிய அணி என்றால் இந்தியா வருகின்றது. 51 போட்டிகளில் இந்தியா 19 வெற்றி, 26 போட்டிகளில் இலங்கையிடம் தோற்று போயிருக்கிறது. ஆஸ்திரேலியா 25 போட்டிகளில் 9 வெற்றி 13 தோல்வி. உலகத்தின் மிகச்சிறந்த ஒருநாள் அணிகளில் ஒன்றாக இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிற தென்னாப்பிரிக்கா 11 போட்டிகளை விளையாடி ஒன்றில் மாத்திரமே இலங்கையில் வென்றுகின்றது என்பது இங்கே முக்கியமானது. எனவே இன்றைய தினம் ஆரம்பிக்கின்ற போட்டியிலிருந்து ஏதாவது ஒன்றை சாதித்து காட்ட பாகிஸ்தான் விரும்பும். தங்களுக்கு இதைவிட சிறப்பாக செய்ய முடியும் என்று காட்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இடம்பெற்ற போட்டிகளை பொறுத்தவரையில் இலங்கை மற்றும் பாகிஸ்தானிய வீரர்கள் இம்முறை குழுக்களில் இடம்பெற்றுகின்ற வீரர்களை பொறுத்தவரையில் சங்கக்காரா தான் கூடுதலான ஓட்டங்களை பெற்றவராக இருக்கின்றார். 598 ஓட்டங்கள். மஹேல ஜவதன 475. தில்ஷான் தான் சிறந்த சராசரியை கொண்டவராக இருக்கின்றார். இலங்கை வீரர்களில் 45.3 என்ற சராசரியில் 453 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றனர். உமர் அக்மல் பாகிஸ்தானிய வீரர்களில் சிறப்பாக பிரகாசித்தவராக இருக்கின்றார். 11 போட்டிகளில் 470 ஓட்டங்கள், ஒரு சதம் உட்பட 52.22 என்ற சராசரியில் அவர் ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார் என்பது கவனிக்கக்கூடியது. இலங்கைக்கு இப்பொழுது ஒரு சின்ன படுதீர்க்க விஷயம் இருக்கின்றது. இறுதியாக உலகக்கிண்ண போட்டியில் இலங்கையும் பாகிஸ்தானும் சந்தித்துக் கொண்ட வேளையிலும் இலங்கை தோற்று போயிருந்தது. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். மிக விறுவிறுப்பான கடைசி கட்ட தோல்வியாக அந்த தோல்வி அமைந்திருந்தது. எனவே அதற்கு ஈடு கொடுக்க இம்முறை வெற்றிகளை பெற்றுக் கொள்ள வேண்டியிருக்கும். பார்க்கலாம். இந்த போட்டி இன்றைய தினம் பகலிரவு போட்டி. பகல் 2 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பிக்கும். பள்ளிக்கலையில் உங்களுக்கான விவரங்கள், ஸ்கோர் விவரங்களை நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்தக்கூடியது. எனவே இலங்கை அணியை பொறுத்தவரை இன்றைய தினம் ரங்கநகரத் மீண்டும் அணிக்குள் உள்வாங்கப்படுவார் என்று சொல்லி மஹேல ஜவதன் ஒரு ஊகம் தெரிவித்திருந்தார். அவருக்கான காயத்திலிருந்து அவர் மீண்டிருக்கின்றார் என்று சொல்லியிருந்தார். அவர் வந்தால் சச்சித்திர சேனாயக்காவுக்கான இடம் பறிபோகும் என்று நம்பப்படுகிறது. மேத்யூஸோடு சேர்த்து 4 வேகப்பந்து வீச்சாளர்களும் ஒரு சுழல் பந்து வீச்சாளருமாக இலங்கை அணி களமிறங்கும். தேவைப்பட்டால் தில்ஷானின் சுழல் பந்து வீச்சையும் பயன்படுத்திக் கொள்வார்கள். உப்புல் தரங்க அணிக்குள்ளே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானிய அணியை பொறுத்தவரையில் சயிட் அஜ்மல் மட்டுமே சுழல் பந்து வீச்சாளராக இருப்பார். அதை வெளியிலே சொஹால் தன்வீரா, முகமது சமியா என்ற கேள்வி வருகின்றது. ஐசாஸ் சீமா வழமை போல விளையாடுவார். உமார் குல் மீண்டும் அணிக்குள் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சஃப்ராஸ் அகமது விக்கெட் காப்பாளராக விளையாடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஊகங்கள் மட்டுமே. அணியின் இறுதி தெரிவு தலைவர்களின் கையிலே இருக்கின்றது. அதேவேளை இன்றைய தினம் மற்றொரு போட்டியும் ஆரம்பிக்க போகிறது. இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி. இன்றைய தினம் சில வேளைகளில் இங்கிலாந்தின் வலிமையான விக்கெட் காப்பாளரான மேட் பிரையரால் விளையாட முடியாமல் போகும் என்றும் அவருக்கு பதிலாக ஸ்டீவ் டேவிஸ் சரையன் விக்கெட் காப்பாளராக இன்றைய தினம் 3வது போட்டி அணியில் இடம்பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம், மேட் பிரையருக்கு கண்ணில் ஏற்பட்டுள்ள சிறு உபாதை காரணமாக ஒரு முட்காப்பு எச்சரிக்கையான நடவடிக்கையாகவே இப்பொழுது ஸ்டீவ் டேவிஸை அணிக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த மாற்றம் இன்றைய தினம் இடம்பெறுமான கேள்வி எழுகின்றது. ஏற்கனவே ஜிம்மி ஆண்டர்சனுக்கு இங்கிலாந்து ஓய்வு வழங்கியிருக்கின்றது. ஏற்கனவே தொடரை வென்றிருக்கின்ற நிலையில் தேவையற்ற ரிஸ்க் எடுக்க தேவையில்லை என்றுதான் இப்பொழுது கருதுகின்றது இங்கிலாந்து. குறிப்பாக இங்கிலாந்தை பொறுத்தவரையில் இப்பொழுது எதிர்பார்க்கப்படும் முக்கியமான விடயம், இன்றைய தினம் யாரை விளையாட விட போகின்றார்கள். ஸ்டீஃபின் இன்றைய தினம் அநேகமாக அணிக்குள் திரும்புவார். அதுபோல டிம் பிரஸ்டன், ஸ்டூவர்ட் ப்ரூட், கிரீன்ஸ்வானோடு பின்னும் வந்தால் அணி பொருத்தமான அணியாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. கிரஹாம் ஒனியன்ஸுக்கு வாய்ப்பு இருக்காது. மேற்கிந்திய தீவுகளை பொறுத்தவரையில் என்னென்ன மாற்றங்கள் என்று சொன்னால், கேமர் ரூச் நிச்சயமாக அணியில் இல்லை. அவர் நாடு திரும்பிவிட்டார். அதே வேளையில் சுனில் நாராயணுக்கு இன்றைய தினம் அறிமுகம் வழங்கப்படுவது சொல்லி நம்பப்படுகின்றது. இந்த மைதானத்தில் இதுவரைக்கும் 8 தடவைகள் சந்தித்திருக்கின்றன இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள். இதில் 4 மேற்கிந்திய தீவுகள் வென்றுகிறது. இங்கிலாந்து 2, இறுதியாக 2002
2004ஆம் ஆண்டு இந்த இரண்டு அணிகளும் இந்த மைதானத்தில் சந்தித்துக் கொண்ட வேளையில் இங்கிலாந்து மிகப்பெரிய வெற்றி ஒன்றை பெற்றது 250 ஓட்டங்களுக்கு மேலால். எனவே அதற்கு பதிலடி இன்றைய தினம் மேற்கிந்திய தீவுகள் கொடுக்குமா, இல்லாவிட்டால் இங்கிலாந்து வலிமை போல நசுக்கி விட்டு 3-0 என்ற ஒயிட் வாஷ் அடிப்படையில் தொடரை எடுத்துக் கொள்ளுமா என்ற கேள்வி எழுகிறது. தென்னாப்பிரிக்காவில் நேற்றைய தினம் கிரிக்கெட் வீரர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதில் அள்ளி எடுத்திருக்கின்றார் பிலாண்டர். அவருக்கு கடந்த வருடமும் இந்த வருடமும் ராசியான வருடங்கள் அறிமுகமானதிலிருந்து வேகமாக 50 விக்கெட்டுகளை எடுத்த இரண்டாவது மனிதர் என்ற பெருமையை பெற்றுக் கொண்டார். இதுபோல அது 5 விக்கெட் பரதைகளை எடுத்திருந்தார் 7 போட்டிகளில். அதில் ஹேட்ரிக் ஒன்றையும் எடுத்திருந்தார். இதில் இப்படி நிறைய விஷயங்களை சாதித்திருக்கின்ற வேர்னன் பிலாண்டரை பொறுத்தவரையில் அவருக்கு நேற்றைய தினம் விருதுகள் பெற்றுக் கொள்ளும் நாளாக இருந்தது. அவரோடு சேர்ந்த போட்டியிட்ட டேல் ஸ்டெயின், மோனி மோக்கல், ஏபிடி வில்லியர்ஸ், ஹாஷிம் அம்லா ஆகியோரை நேரடியாக அடித்து வீழ்த்தி இப்படி தென்னாப்பிரிக்காவின் டெஸ்ட் வரலாற்றில் கூடுதலான விக்கெட்டுகளை வீழ்த்தியவராக, கூடுதலான விருதுகளை பெற்றுக் கொண்டவராக யாரும் இருந்திருக்கவில்லை என்ற சாதனையும் படித்திருக்கின்றார் இப்பொழுது வேர்னன் பிலாண்டர். வழங்கப்பட்ட விருதுகளை பொறுத்தவரையில் சர்வதேச விருதுகளில் சிறந்த புதுமுக வீரருக்கான விருது மெர்ஷாண்டே லாங்கேக்கு கிடைத்தது. அதுபோல சிறந்த 2020 சர்வதேச போட்டிகளுக்கான வீரருக்கான விருது ரிச்சர்ட் லிவிக்கு கிடைத்தது. ஒருநாள் போட்டியின் சிறந்த வீரருக்கான விருது ஏபிடி வில்லியர்ஸுக்கு வழங்கப்பட்டது. இதுபோல சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருக்கான விருது வேர்னன் பிலாண்டர். KFC சோ குட் அவார்டு என்று சொல்லப்படுகின்ற விருது ரிச்சர்ட் லீவிக்கு போய் சேர்ந்தது. ரசிகர்களின் விருது வேர்னன் பிலாண்டர். அதுபோல மிகச்சிறந்த வீரர்களுக்கான வீரர்களால் தெரிவு செய்யப்பட்ட விருது ஏபிடி வில்லியர்ஸுக்கு போய் சேர்ந்தது. கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் விருது வேர்னன் பிலாண்டருக்கு போய் சேர்ந்திருக்கின்றது. எனவே நிறைய விருதுகளை அள்ளி வாங்கியிருக்கிற வேர்னன் பிலாண்டருக்கு வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே சொல்லிக் கொள்ளலாம். நாங்கள் ரோலன் கரோஸ் என்று சொல்லப்படுகின்ற பிரெஞ்சு பகிரங்க டென்னிஸ் சுற்று போட்டிகளுக்கு செல்லலாம். ஆடவர் ஒற்றையர் ஆட்டத்தின் 2 இறுதி காலிறுதிப் போட்டிகள் நேற்றைய நாளில் இடம்பெற்றன. இதில் எதிர்பார்த்த வீரர்கள் ஒருவர் வெற்றி பெற்ற ரஃபேல் நடால் நேற்றைய தினம் நசுக்கிவிட்டு போயிருக்கின்றார். சக ஸ்பானிய வீரரான நிக்கோலஸ் அல்மாக்ரோவை 7-6, 6-2, 6-3 என்று நேரடியாக தோற்கடித்து அரையிறுதிக்கு தெரிவாக இருக்கின்றார். இவரோடு ஆண்டி மறைய தெரிவானால் நல்லா இருக்கும். முதல் தரப்படுத்தலுடன் 4 வீரர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் என்று நேற்று நான் எதிர்ப்பு கூறியிருந்தேன். ஆனால் பாவம் ஆண்டி மறை தோற்று போயிருக்கின்றார். டேவிட் ஃபெரர் வென்றுகின்றார். 6ஆம் இடத்தில் உள்ள மற்றும் ஒரு ஸ்பானிய வீரரான டேவிட் ஃபெரர் நேற்றைய தினம் 6-4, 6-7, 6-3, 6-2 என்று ஆண்டி மறையை மன்க வச்சிருக்கிறார். இதையடுத்து முதலாவது அரையிறுதிப் போட்டி வெள்ளிக்கிழமை இடம்பெறும். அதில் ரோஜர் ஃபெடரர் நோவாக் ஜோகோவிக்கை சந்திக்கின்றார். இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் ரஃபேல் நடால் ஆண்டி மறையை சந்திக்கின்றார். பாருங்கள், ரஃபேல் நடால் இதுவரைக்கும் பிரெஞ்சு பகிரங்க போட்டிகளில் 51 போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார். ஒரே ஒரு போட்டியில் மாத்திரமே தோற்று போயிருக்கின்றார் என்று சொன்னால் அவரை களிமண் ராஜா என்று சொல்வது எந்தவித தப்பும் இல்லை தானே. பெண்களுக்கான ஒற்றையர் ஆட்ட அரையிறுதி காலிறுதிப் போட்டிகள் நேற்றைய நாளில் இடம்பெற்ற ரஷ்யாவின் மரியா ஷரப்போவா நேரடி செட்களில் எஸ்தோனியாவின் காயா கனேபியை தோற்கடித்தார். மற்றொரு போட்டியில் செக் குடியரசின் பெட்ரா குவிட்டோவா கசக்ஸ்தானைச் சேர்ந்த யாரோஸ்லாவா ஷெடோவாவை நேற்றைய தினம் 3 செட்களில் போராடி தோற்கடித்திருந்தார். இதையடுத்து இவர்களும் அரையிறுதிப் போட்டிகளுக்கு தெரிவாக இருக்கின்றார்கள். நேற்றைய நாளில் பெண்களுக்கான மகளிர் இரட்டையர் ஆட்ட அரையிறுதிப் போட்டி ஒன்று இடம்பெற்றது. இதில் இத்தாலிய வீராங்கனை தொடர்ந்து முன்னேறி வருகின்ற சாரா எரானி சக இத்தாலிய வீராங்கனையான ரோபர்டா வின்சியோடு சேர்ந்து பிரபலமான ஸ்பானிய ஜோடியை தோற்கடித்திருக்கின்றது. நூரியா விவேஸ் என்ற ஜோடியையும் அதுபோல மரியா மார்டினஸ் சாnchez-ஐயும் இவர்கள் நேரடி செட்களில் தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு தெரிவாக இருக்கின்றார்கள். மற்றொரு போட்டியில் ஒரு சுவாரஸ்யமான போட்டி ஒன்றை நான் எதிர்பார்த்திருந்தேன். 2 இந்தியர்கள் மோதிக்கொள்ளும் இறுதிப் போட்டியாக அமைந்து கொள்ளும் என்று சொல்லி. ஒன்று எலனா வெஸ்டினால் லியண்டா பயஸ் ஜோடி, அடுத்தது சானியா மிர்சா மகேஷ் பூபதி ஜோடி. ஆனால் சானியா மிர்சா மகேஷ் பூபதி ஜோடி இறுதிப் போட்டிக்கு தெரிவாக இருக்கின்றது. எலனா வெஸ்டினால் லியண்டா பயஸ் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகாமல் அரையிறுதிப் போட்டியில் தோல்வியை தழுவி இருக்கிறது. மேலும் விவரங்கள் 7:50 விளையாட்டு வரும். அதுபோல 2 மணிக்கு உங்களுக்கான பள்ளிக்கலை போட்டியின் ஸ்கோர் விவரங்களை நாங்கள் தொடர்ந்து வழங்க காத்திருக்கின்றோம். விடியல் தரும் விளையாட்டு பலம்.